வணக்கம், இது உங்கள் தமிழ் மெனு சேனல். நான் ஃபிலோ பாரதி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிராண்ட் நியூ சீரீஸ் தாங்க ஆரம்பிக்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃபார் நம்ம வீட்டு குட்டீஸ். இந்த சீரீஸில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஸ்நாக் ரெசிபீஸ் தாங்க பார்க்க போகிறோம். குறைவான இன்க்ரீடியன்ஸை வச்சு குறைவான நேரத்தில் நிறைய அன்போட நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபீஸ். இந்த சீரீஸில் ரெசிபியாக நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ஹேஷ் ப்ரௌன்ஸ். உருளைக்கிழங்கு ஹேஷ் ப்ரௌன்ஸ் உங்கள் குட்டீஸ்க்கு நல்ல எனர்ஜி அண்ட் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குங்க. இதை நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக். காசு கொடுத்து வெளியே போய் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் 4 உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். நல்லா துருவி எடுத்து சீசன் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கிறிஸ்பி கிரன்ச்சி ஹேஷ் ப்ரௌன்ஸ் தயார். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க. மொத்தமாக 4 இருக்குது. இது எல்லாத்தையும் தோலை நீக்கிட்டு இப்போ துருவி எடுத்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு தோலை நீக்கியாச்சு. இப்போ துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடிசான ஹோலில் துருவாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஹோல்ஸில் துருவி எடுத்துக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் துருவி எடுத்தாச்சு. இப்போ துருவி எடுத்த உருளைக்கிழங்கை நல்லா கழுவி எடுக்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் தண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை துருவி எடுத்துட்டு தண்ணியில் கண்டிப்பாக கழுவிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் இருக்கும். அந்த ஸ்டார்ச்சை நீக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா பேட்டிஸ் ரொம்ப திக்காக ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு இருக்கிற ஸ்டார்ச்செல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப லைட்டாக இருக்கும். தண்ணி விட்டு உருளைக்கிழங்கை நல்லா அலசி எடுத்தாச்சுங்க. அந்த தண்ணியில் நல்லா வெள்ளைன்னு வரும். அந்த தண்ணி நல்லா க்ளீன் ஆகிற வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுவின உருளைக்கிழங்குல நிறைய தண்ணி இருக்குது. அதை ஒரு வடிகட்டியில் போட்டுடலாம். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இந்த உருளைக்கிழங்குல இருக்க ஈரத்தெல்லாம் உறிஞ்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியான ஹேஷ் ப்ரௌன்ஸ் கிடைக்கும். பாருங்கள் ஏற்கனவே எவ்வளோ தண்ணி வந்திருக்குதுன்னு. ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டவலில் போட்டு அதில் இருக்கிற மீதம் இருக்கிற ஈரத்தையுமே தொடச்சி எடுத்துடலாம். இப்போ வடிகட்டியில் சேர்த்து 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நிறைய தண்ணி வடிஞ்சிருக்கு. இன்னுமே கொஞ்சம் கைகளை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் இருக்க தண்ணியும் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம். இதே போல் துணியில் மாற்றி இன்னுமே ஈரத்தெல்லாம் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க இதை நல்லா உதுத்து விட்டு காய வச்சுக்கலாம். இன்னொரு டவலை அதுக்கு மேலே போட்டு இப்படி நல்லா கொத்தி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த உருளைக்கிழங்குல இருந்து ஈரத்தை எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ங்க. உருளைக்கிழங்கு ஈரத்தன்மையோடு இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரத்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேங்க. நல்லா இதில் இருக்க ஈரம்லாம் போயிடுச்சுங்க. பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக உதிரியாக ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்குறேங்க, ஃப்ளாட்டான இரும்பு கடாய். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஹேஷ் ப்ரௌன்ஸை பொரிக்கிற அளவுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு சின்ன துண்டு வெண்ணெய் நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும் ஹேஷ் ப்ரௌன்ஸ்க்கு. இப்போ இது மிதமாக சூடாயிட்டிருக்கிற சமயத்தில் நம்ம துருவி வச்ச உருளைக்கிழங்கை சீசன் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் அதை அப்படியே விட்டுடாதீங்க. மறுபடியும் உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். உப்பு சேர்த்து மிளகு சேர்த்து கலந்து விட்ட கையோட பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கட்டர் எடுத்துருக்குறேங்க. அதை அப்படியே இந்த பேனில் வச்சுட்டு உருளைக்கிழங்க அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு
எடுத்துக்கோங்க. ரொம்ப மிதமான ஃப்ளேமில் வச்சு இதை பொரித்து எடுத்துக்கோங்க. பொறுமையாக நிதானமாக கிறிஸ்பாக ப்ரௌன் ஆகட்டும். லேஸாக வெந்ததுக்கப்புறமா லைட்டாக வேணால் மேலேருந்து தட்டி விடுங்க. இது ரொம்ப இந்த பேட்டிஸ் வந்து ரொம்ப மொந்தமாக இருந்தால் நல்லா இருக்காது. லைட்டாக ஒரு தின்னாக இருக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு க்ரன்ச்சி அண்ட் கிறிஸ்ப் கிடைக்கும். 4லேருந்து 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் கிடச்சிருச்சுங்க. அதனால் அதை திருப்பி போட்டுக்கலாம். பொன்னிறமாக ஹேஷ் ப்ரௌன்ஸ் பொரிஞ்சிடுச்சுங்க. எடுத்துக்கலாம். இப்போது செகண்ட் பேட்சு அந்த ரவுண்ட் ரிங் இல்லாமல் சும்மா ஜஸ்ட்டு ஸ்பூனில் எடுத்து வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு ஷேப் உண்டு பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கனாலே அது ஒரு ஷேப்பை ஹோல்டு பண்ணிக்கிடும். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா ஷேப் உடஞ்சி போகாது. கொஞ்சம் தடியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு அழுத்தி மட்டும் விடுங்க. ஏன்னா ஹேஷ் ப்ரௌன்ஸ் வந்து நம்மளுக்கு திக்காக இருக்கக்கூடாது, தின்னாக கிறிஸ்பாக தான் இருக்கணும். இந்த ரெண்டும் ஆயிடுச்சு, அதை எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ஹேஷ் ப்ரௌன்ஸுமே நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், நல்லா தக்கன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட் பண்ணி சர்வ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அந்த ரவுண்ட் ஷேப் கட்டர் யூஸ் பண்ணி ஹேஷ் ப்ரௌன்ஸ் பண்ணது பாருங்கள், ரவுண்டு கிடச்சிருக்குது. நல்லா தின்னாக இருக்குதுங்க, நல்லா கிறிஸ்பாக இருக்குது. அதே சமயம் நம்ம ஸ்பூனில் ஜஸ்ட் எடுத்து வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து பண்ண ஹேஷ் ப்ரௌன்ஸுமே ரொம்ப பர்ஃபெக்டாக க்ரன்ச்சியாக கிடச்சிருக்குது, உள்ள நல்லா சாஃப்டாக. ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ. ஸோ சூப்பர் கிறிஸ்பான இந்த ஹேஷ் ப்ரௌன்ஸை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க எங்களுக்கு. மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறந்துடாதீங்க, நீங்களும் சமைக்கலாம்.